வணக்கம் நண்பர்களே. பிஎஸ்கே குக்கிங் சேனல் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். இன்று நாம் பார்ப்பது மண் சட்டியில் வைக்கும் சங்கரா மீன் குழம்பு. சட்டியை அடுப்பில் வைத்துக்கொண்டு 4 கரண்டி அளவு எண்ணெய் விட்டு கொள்ள வேண்டும். எண்ணெய் காய்ந்தவுடன் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து கொள்ள வேண்டும். பின்பு சீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கொண்டு கடுகு பொரிந்தவுடன் 2 வெங்காயம், பெரியதாக இருந்தால் 1 வெங்காயம், மீடியமாக இருந்தால் 2 வெங்காயம் நறுக்கி வைத்து கொள்ள வேண்டும். தக்காளி 2 தக்காளி நறுக்கி வைத்து கொள்ள வேண்டும். கடுகு நன்கு பொரிந்தவுடன் நாம் நறுக்கி வைத்து கொண்டிருக்கும் வெங்காயத்தினை சேர்த்து நன்கு வதக்கி கொள்ள வேண்டும். இதற்கிடையில் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வைத்து கொள்ள வேண்டும். புளி நன்கு ஊறியவுடன் அதை கரைத்து வடிகட்டி 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், அதனுடன் சிறிது வெங்காயம், சிறிது தக்காளி உடன் கரைத்து இப்போது காட்டுகின்ற போல கொத்தமல்லி, கருவேப்பிலை அனைத்தும் மிக்ஸ் பண்ணி வைக்க வேண்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து, பச்சை மிளகாய் சேர்த்து நன்கு வதக்கி கொள்ள வேண்டும். பின்பு நாம் கரைத்து வைக்கும் இந்த புளிக்கரைசலை சட்டியில் விட வேண்டும். உப்பு தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கொள்ள வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. எண்ணெய் பிரிஞ்சு வந்த நேரத்தில் நாம் வெட்டி க்ளீன் பண்ணி வச்சிருந்த சங்கரா மீன் துண்டுகளை நாம் அந்த குழம்புல விட்டு ஒரு கொதி வந்தவுடன் இறக்கி வைத்துக் கொள்ளலாம். வாங்க நண்பர்களே, மீன் குழம்பு சாப்பிட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம்.